ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்து வாசிக்கலாம் என்னோட சேர்ந்து. நம்பர்ஸ் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, ஆண்டவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் யார் இல்லை அப்படின்றது இங்க சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி வித்தியாசமா சொல்லியிருக்காரு ஆண்டவர். எப்பவுமே நான் வந்து எல்ரோயி, நான் வந்து எல்ஷடா, இப்படிலாம் பல இடத்துல ஐ ஆம் ஹூ இஸ் ஐ ஆம் அப்படின்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சில விஷயத்த சொல்றார். நான் அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி இல்லை அப்படின்றத அந்த இடத்துல ஹைலைட் பண்றதை பார்க்குறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது எப்படியும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய செயல்பாடுகள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் அதை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கணும்ப்பா, நீங்கள் அதை செய்யணும்ப்பா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு சமாதானம் வேணும். நீங்கள் எதை கேட்டாலும் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் காட் டு ஆக்ட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும்னு எதிர்பார்க்குறீங்க. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆமென். ஆண்டவர் செயல்படணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ஆண்டவருடைய செயல்களுக்கு முன்னான ஒரு விஷயம் இருக்கு. ஆமென். ஒரு குடும்பத்தையோ ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையிலோ ஒரு ஊழியத்திலையோ இல்லை ஒரு எல்லைகளிலோ கர்த்தர் செயல்படணும்னா அந்த செயல்பாடுக்கு முன்பாக கர்த்தர் ஒன்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, சொல்லியும் செய்யாதிரு. அப்ப முதல்ல வர்றது சொல் தான், அப்புறமா தான் செயல் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Word comes first, then action follows. ஹல்லேலூயா. வார்த்தை வரும், அதுக்கப்புறமா தான் செயல்கள் வரும். அதனால தான் எப்பொழுதும் நான் தேவ பிள்ளைகளிடத்துல வலியுறுத்தி சொல்லுகிற விஷயம் என்னன்னா, ஆஸ்க் ஃபார் த வேர்ட். வார்த்தையே கேளுங்க. ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு வேர்டு இருந்தா அந்த வார்த்தைக்கு பின்னாடி செயல்கள் வரும், மனிதர்கள் வருவாங்க, பணங்கள் வரும், பேர் வரும், புகழ் வரும், நன்மை வரும், கிருபை வரும், எல்லாமே வரும். ஆனா எது முன்னாடி போகணும்னா வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அப்ப சொல்லாதான் அவர் செய்வார். அதான அர்த்தம் அதுக்கு. அவர் சொல்லலைன்னா அவர் அதை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பாஸ்டர் ஜெர்சன் எடின்ப்ரோ ஒரு பாடல் எழுதியிருப்பார், சொல்லியும் செய்வார், சொன்னதை செய்வார். அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் வந்து என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அந்த இது வந்து ஒரு மாதிரி அது அந்த பாடலை என்னால் விளங்கி கொள்ள முடியலையா, இல்லை அந்த ஜேர்னல் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சான்னு எனக்கு தெரில. பட் ஒன்ஸ் அந்த பாட்டை வந்து ஒரு பிரசங்கத்தின் நடுவில் பாடும்படி தேவாவி எனக்கு உதவி செஞ்சார். Only then I understood the power of word and action. Hallelujah, amen. சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து. ஹல்லேலூயா. பாஸ்டர் அழகா பாடுறாங்கல்ல. நான் எப்பவுமே அவருடைய பாடலை ரசிப்பேன். I'm a fan of his singing. I'm like fond of the presence he carries. ஆமென். எனக்கு அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் யங் பீப்புளுக்கெல்லாம் எப்பவுமே சொல்வேன், நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருந்தேன், என் கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம். ஆண்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் 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 ஸ்ட்ரைக்குன்னு போட்டார். ஒன்று எனக்கு ஆசை, என்னோட ஹஸ்பண்ட் நல்லா பாடணும். ஏன்னா எங்கள் அப்பா நல்லா பாடுவாங்க. மை டாடி இஸ் a guitarist and he will sing. ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பா மாதிரி என்னுடைய கணவர் பாடணும். அது ஒன்றுத்துக்கு மட்டும் ஆண்டு டிக் போட்டார். போடச்சு போ, எல்லாத்தையும் அடித்தா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருவியே அப்படின்றதுக்காக ஒரு டிக் போட்டார்.
ஆனால் நான் சொல்லுவேன், என் எண்ணங்களை விட என் எதிர்பார்ப்புகளை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் என்ன டிசைர் பண்ணேன்னா எவ்ரிதிங் வாஸ் வேர்ல்ட்லி. அப்போ எனக்கு ஒரு 23 வயசில் எனக்கு என்ன ஆசை இருக்குமோ அந்த மென்டாலிட்டியில் தான் நான் வந்து டிசைர் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய திட்டங்கள் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்கள் நம்ம விரும்பும் ஒரு விஷயம் அது நடக்கலைன்னா நான் சொல்லுவேன், அதை விட பெருசாக தான் கர்த்தர் உங்களுக்கு எதுவும் ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை விட பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஒன்று நடக்கும். ஆமென். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தை அதை ஃபாலோ பண்ணி தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் எதை அதிகமாக தேடணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படின்னு வரும் பொழுது, அப்போ ஃபஸ்ட்டு யாரை ஆண்டவர் கையில் எடுத்தாலும் உங்களுக்கு முதல்ல வார்த்தையை தான் சொல்லுவார். He will give the word. அந்த வேர்டு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அவங்க கையில் கொடுத்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க கையில் கொடுத்த வார்த்தைக்கு நிறைய ஊழியருடைய சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தர் வேர்டு கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு கோடிக்கணக்கில் ஆகும். ஆனால் அவங்க கையில் 100 ரூபா கூட இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு வேர்டு கொடுப்பார். பிளான் வந்து crore கணக்கில் இருக்கும். இப்போ சமீபத்தில் என்னுடைய கணவர் மென்ஷன் பண்ண பாஸ்டர் லிவிங்ஸ்டன் பிலிப் அவங்க ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்காங்க. இப்போ அது ஒன் ஆஃப் அ பிரான்ச் சர்ச். அவர் சொல்லுமா சொன்னாங்க, இவ்வளோ ஆயிடுச்சுமா கட்டி முடிக்கிறதுக்கே, ஆனால் எப்படி நடந்துச்சுன்னே தெரில. ஏன்னா அவங்க எல்லாரும் விசுவாச ஊழியம் செய்கிறாங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரில. ஆனால் கர்த்தர் தூங்கும் பொழுது, நேற்று நான் சொன்னதுதான், அந்த ஆரம்பம் ஹல்லேலூயா ஒன்றுமே இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னா வார்த்தை இருக்கு. வார்த்தை இருக்கு அவங்ககிட்ட. யாக்கோபே, உன் கையில கோல் இருந்தா போதும். எது நம்ம கையில இருக்குன்றது முக்கியம் இல்லை. தாவீது கையில வெறும் கூழாங்கல் தான் இருந்துச்சு, ஜஸ்ட் அ ஸ்டோன். ஆனா டேவிட் கிட்ட வேர்டு இருந்துச்சு. என்ன வேர்டு? நீ அபிஷேகம் பெற்றவன், நீ ராஜா. பிசிக்கலா பார்த்தா சவுல் வேணா கிங்டம் ஆள்ற கிங் மாதிரி இருக்கலாம். சவுளுடைய தலையில வேணா பிசிக்கலா பார்த்தா கிரவுன் இருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா, என்னைக்கு சாமுவேல் அவர் மேல் எண்ணெயை ஊற்றி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரோ, ஸ்பிரிச்சுவலி ஹல்லேலூயா the crown is on the head of David. ஆமென். உங்களுக்கு காண்ற கொடுத்திருக்குது, this is the year of dominion. பிசிக்கலா பார்த்தா நீங்க ஏதோ சாதாரணமான ஆள் மாதிரி இருக்கலாம். அச்சோ பாவமா இருக்கு உங்களை பார்த்தா அப்படி இருக்கலாம், பாவம் அப்படி தோணலாம் மனிதர்களுக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நம்மள தான் கர்த்தர் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கிரீடம் வச்சிருக்கிற, பிசிக்கல் கிரீடம் வச்சிருக்கிறவன் தோத்து போயிடுவாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலி கிரவுண்ட் பீப்புள், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்பிரிச்சுவலி கிரவுண்ட் இண்டிவிஜுவலால தான் சோதனைகளை ஜெயித்து பெரிய சாதனையாய் மாற்ற முடியும். அப்படிதான் கர்த்தர் நம்மளெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டம். என்ன அந்த வேர்டே ஒரு பெரிய 6 மணி நேரம் சர்மன். அந்த ஒரு வார்த்தையே 6 மணி நேரம் பிரசங்கிக்குவேன் நான். அவ்வளோ இருக்கு அந்த வார்த்தைக்குள்ள. ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டில் ஒன்று ராஜாவா இருக்கணும், இல்லை ஆசாரியனா இருக்கணும். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்க டேவிட்டா இருக்கலாம், நீங்க எவ்வளோ சாமுவேலா இருக்கலாம், நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம். யூ ஹாவ் ஒன்லி ஆப்ஷன், ஒன்று ஏ ஆர் பி. ஆனால் நமக்கு கொடுத்தது என்ன? கர்த்தர் ஏபி சேர்த்து வச்சுக்கோ. ஹல்லேலூயா. நம்ம பைபிள் அதுவும் நிரூபங்களை நிறைய வாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சபைக்கு வந்து 5 வருஷத்துக்குள்ள மற்ற எல்லா பகுதியும் கொஞ்சம் படிச்சிடணும். 5 years முடிஞ்சுச்சா சர்ச்சுக்குள்ள ஜாயின் பண்ணி அடுத்து தியானிக்க வேண்டியது நிரூபத்தை தான். எப்ஸ்டில்ஸ் தான் படிக்கணும், நிறைய பவுலின் நிருபங்கள். ஏன்னா அதை அதிகமாக படிக்காததுனால தான் இன்னும் கிறிஸ்தவ சமுதாயம் பொருட்கள் மேலேயே கண்ணா இருக்கு, இம்மைக்குரிய காரியங்கள் மேலேயே கண்ணா இருக்கு. பவுலின் நிருபங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்ம விஷன் ரொம்ப கிரேட்டர் ஆகிடும். நம்ம வந்து ரொம்ப கீழானவைகளை யோசிக்க மாட்டோம். நம்ம ஆட்டிடியூட்லாம் பெருசாக இருக்கும். பாஸ்டர் கழுகை சொன்னார் அடையாளமாக, ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஒப்புமை, அந்த வார்த்தைகள்லாம். கழுகு எப்படி அப்படின்னா, கர்த்தர் நம்மளை வந்து உயரத்தில் பறக்க வச்சு. கழுகுக்கு ரொம்ப ஷார்ப்பான விஷயம் என்ன தெரியுமா? கண் தான். சாலமோன் எழுதும் போது எழுதுறாரு, எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆகாயத்தில் கழுகின் வழியும். எப்படி இந்த ஆகாயத்துல இந்த கழுகு இப்படி பறக்குது அப்படின்றது எனக்கு புரியாத விஷயம். இந்த கழுகை நீங்க பார்த்துருக்கீங்களா? மற்றதெல்லாம் இப்படி சிறகடிச்சு பறக்கும். கழுகும் இப்படி பறக்கும். ஆனா ஒரு எல்லைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் அது செட்டைகள்னால பறக்காது, அது காற்றுக்கள்னால சுமந்து போகப்படும். அப்படிதான் கர்த்தர் ஆவிக்குரியவர் நம்மளை வச்சிருக்கிறார்.
கடந்த வருஷத்துல நீங்க அடிச்சு 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 ஏற முடியாததெல்லாம் சும்மா நீங்க சிறகை விரித்து வைத்தாலே போதும், பரிசுத்த ஆவியானுடைய காற்று வந்து உங்களை கொண்டு போகும் to a higher altitude. ஹல்லேலூயா. எனக்கு என்ன பார்த்து பரிதாபமாவே இருக்காது, யாரும் என்னை பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. ஆமென். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என்னை ராஜாத்தியே அழைச்சிருக்கார், நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வார்த்தைகள் தான் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நம்மை குறித்து சொல்றாரோ அதுதான் நம்ம. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி 2026 நீர் என்னோடு பேசும்னு கேளுங்க, எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்கன்னு கேளுங்க. வார்த்தை ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை செய்யறதுக்கு முழு பொறுப்பும் அவர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஏன் ரொம்ப பேர்டன் ஆகுறீங்க, நீங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தெரியுமா? ஏன் குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்களே முழுசா சுமந்துட்டு இது எப்படி செய்ய போறோமோ, இது எப்படி நடக்க போதோ அப்படின்னு யோசி. யூ டேக் ஆல் த பர்டன்ஸ் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு, அவர்கிட்ட இளைப்பாறுதல் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் எப்பவுமே டிசம்பர் மாதத்துல ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், புது வருஷத்துல எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், மேடைகள் வேணாம், ஆயிரங்கள் வேணாம், லட்சங்கள் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். தட்ஸ் ஆல் செகண்டரி. புஷ் இட் அவே. எனக்கு வார்த்தை வேணும். நீங்க ஒரு வார்த்தை கொடுங்க, கிவ் மீ ஒன் வேர்ட். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டே நான் என்ன பண்ணிடுவேன், வருஷம் ஃபுல்லா நடந்துருவேன். அப்படி ஆண்டுடைய சமூகத்துல நீங்க நிறைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்பாடுகள் குறைந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. If you want God in action, you have to search for the word. ஏன்னா அவர் சொன்னாதான் செய்வாரு, வசனித்தாதான் நிறைவேற்றுவார். அவர் உண்மை உள்ளவர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். பென்னி ஜோஷுவானோட பாட்டு ஒன்று இருக்குல்ல, நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். அதுல அந்த அடுத்த ஸ்டான்ஸா, தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒண்ணுமே இல்லப்பா, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே, தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே. விசுவாசத்தோடு பாடுங்க. கையில் ஒன்றுமில்லை என்று என்னிடமே, தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினே, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினே, தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினே, தலைகுனியாமல். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் எதற்கு உண்மை உள்ளவர், யாருக்கு உண்மை உள்ளவர்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் அவர் பொறுப்பு. நம்ம சொல்ற வார்த்தைக்கு அவர் பொறுப்பு எடுக்க மாட்டார். நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு அதை ஆண்டவர் பொறுப்பெடுப்பாரா, ஆண்டவர் செய்வாரா? நிறைய பேருடைய ஜெப டிசப்பாயின்மெண்ட், வெரி டிசப்பாயிண்ட் இன் த ப்ரேயர். ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் இவ்வளோ நாள் கேட்குறேன், நடக்க. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் எதை ஜெபமாக மாற்றணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதான் ஜெபமாக மாற்றணும். நான் இன்னைக்கு அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மனிதரை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசித்து அந்த மனுஷர்கிட்ட நம்ம போகலாம். என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:25. Proverbs 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும்,
நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் எல்லாரும் ஒரு விசை சத்தமா அதை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்குங்க சத்தமா. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தன் நீதிமானா இருந்தா தன் அயலானை பார்க்கிலும் அவனை மேன்மை உள்ளவனா கர்த்தர் மாற்றுவான். ஹல்லேலூயா. அவன் பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீதிமானா இருந்தா போதும். ஹல்லேலூயா. நம்ம பொசிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களுக்கு மேபி சண்டே பேசினாலோ அந்த வார்த்தை உங்களுக்கு பொசிஷன் குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்க தேவாவியர் உதவி செய்வார். இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரெமிடி, மெடிசன் ஆர் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல் வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கவலையா சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரெமெடி நல் வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அந்த வார்த்தை மட்டும் இல்லை நம்ம எங்க போயிருப்போம், அப்படிதானே? ஆமா, மனிதர்கள் நம்மை உயிரோட விழுங்கியிருப்பார்கள். மனுஷங்க நம்மளை அப்படியே ஸ்வாலோ பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ மோசமான உலகத்துல நீங்களும் நானும் வாழ்றோம். ஆனா இந்த சூழல்ல நம்ம தெரிஞ்சு, நீங்க எல்லாருமே கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்க. எல்லாருக்கணும் இப்படி இப்படி போயிட்டு வருது. ஏன்? ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், சரியா? உங்களுக்கு நான் சொல்ல போற அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நல்வார்த்தை உங்க இருதயத்தை மகிழ்ச்சியாக்கு. ஆமென். அப்ப கவலையா இருக்கீங்க அப்படின்னா உடனே ஓரமா போய் உட்காந்து சோக பாட்டு பாடக்கூடாது. ஹல்லேலூயா. சோக பாட்டு பாடாது. நீங்க உடனே பைபிள் எடுத்து வச்சு அந்த வார்த்தைகளை படிச்சு, அந்த வார்த்தைகளுக்கு எல்லா வார்த்தை, நீங்க எந்த வார்த்தையை படிச்சாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு பாட்டை இப்ப நிறைய ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. ஆமென். மோஸ்ட்லி எல்லா வசனங்களுக்கும் ஒரு அளவுக்கு பாடல்கள் என்ன பண்ணிட்டே தான் இருக்கு, வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால அந்த வார்த்தையை படிச்சு அந்த பாடல்களை வாயில வைத்து அதை நீங்க நல்ல தேவ சமூகத்துல உயர்த்தி பாடும் பொழுது உங்க கவலைகள் எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணுவார். இப்ப ஊழியர் சரி, எங்களுக்கு கவலையே இருக்காதா? உங்களுக்கு என்ன சிஸ்டர் கவலை? நல்ல ஹஸ்பண்டு, நல்ல பிள்ளைங்க, உங்களுக்கு நல்ல மாமனார் மாமியார். என்னை பார்த்து அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க, உங்களுக்கு என்ன சிஸ்டர் கவலை? மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்க, கார்லேயே இங்கிட்டு போறீங்க, அங்கிட்டு போறீங்க, அங்க இருக்கீங்க, இங்க இருக்கிறீங்க, பறக்குறீங்க, வர்றீங்க அப்படின்னுவா. எல்லா வீட்டுக்கும் அதான் நான் சொன்ன நேத்து, எல்லார் வீட்லயும் என்ன இருக்கு? கவலைப்படுகிறதுக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் பிசாசு நமக்கு விரோதமா ஆயுதங்களை உருவாக்கிட்டே இருப்பான். ஆனா அதை வாய்க்காதே போக பண்ணுகிறது யார் அப்படின்னா நம்ம கையில் தான் கர்த்தர் அதை பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கவலை வந்து என்னை தாக்கும் போதெல்லாம் நான் செய்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, நல்லா எடுத்து சத்தமா பைபிளை வாசிப்பேன். அப்படி இல்லைன்னா கைகளை உயர்த்தி நல்லா ஆராதிப்பேன். ஆமென். இது ரெண்டு என்னால செய்ய முடியலன்னா போய் முட்டி போட்டு என்னுடைய நெற்றி தரையில படுற மாதிரி, இன்னைக்கு காலையில கூட அப்படிதான் நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். முட்டி போட்டு என் நெற்றி தரையில படுற மாதிரி அப்படியே விழுந்து, என் ஹார்ட் ரொம்ப பேர்டனா இருந்தா, அப்படியே பேர்டனா இருந்தா என்னோட நெற்றி தரையில படுற மாதிரி அப்படியே படுத்து என் கண்ணீர் எல்லாம் டிரெக்டா தரையில தான் விழணும். டிரெக்டா தரையில விடுவேன். ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம எமோஷனலாக இருக்கும்போது ஆண்டுகிட்ட கேள்வி கேட்போம். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன இப்படி பண்ணீங்க, அப்படி கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறது ஜிப் மை மவுத். பேசாத. இப்போ நீ பேசினா எதையாவது கேட்டுருவேன், தப்பாக ஏதாவது சொல்லிடுவேன், எதையாவது இடக்கு முடக்கா பண்ணிடுவேன். இந்த டைமில் எமோஷ்னலாக இருக்க, வாயை ஜிப் பண்ணி கண்ணீர் மட்டும்தான் என் ஜெபம் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் அப்படி நான் எதற்காகலாம் என் நெற்றி தரையில பட கண்ணீர் விட்டுருக்கேனோ இது வரைக்கும் கர்த்தர் அதை தோற்று போனதா அந்த வருத்தத்தில் என்னை இருக்க விட்டதே இல்லை. ட்ரெமெண்டஸா எனக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு கர்த்தர். எதிர்பாராத விதத்தில் எனக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு கர்த்தர். ஆமென். மனிதருடைய மனதுங்களை மாற்றிருக்கிறார், சூழல்களை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால உங்களுக்கு நான் சொல்ற என்னுடைய தாழ்மையான ஆலோசனை என்ன தெரியுமா? தயவு செய்து உங்கள் வாழ்க்கையின் சோகமான கவலை இருக்கிற பகுதிகளில் நீங்க நினைவு கூற வேண்டியது மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல, தேவன் சொன்ன நல் வார்த்தைகள். என்னுடைய கணவருடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய மனிதர்கள் எதிர்மறையா தான் சொன்னாங்க.
They spoke everything opposite. எதிர்மறையா தான் சொன்னாங்க. ஆனா சூழல்கள் பிரச்சனைகளின் நடுவில் நான் சொல்றேன், அவங்க மனுஷங்க சொன்ன எந்த வார்த்தை இதுவரைக்கும் நடக்கல முடிஞ்சிச்சு. அது அப்பயோ கேன்சல் ஆயிருச்சு. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் இதுவரைக்கும் செய்யறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நிலை நிற்கும். அவர் உன்னை சொன்னார்னா அவர் அதை செய்கிறதற்கு அவர் 100க்கு 100 பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகளா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, என் ஊழியத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேளுங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறினது. அப்போ ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னான்னா அதுல ஒரு வார்த்தை கூட தவறாது. அப்போ உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னா வார்த்தை தான் தேவை, நல் வார்த்தை தான் தேவை. அதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன். நேத்து I emphasized on presence of the Lord. Today I am emphasizing on the word of the God. Hallelujah. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரிடத்துல வார்த்தையை கேளுங்க. Hallelujah. ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்வார். உங்களுக்கு நேற்று தினத்துல காண்பித்த அதே மனிதருக்கு நேராக தான் நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென். என்னோட ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்க கடந்து வரும்படி உங்களை நான் கேட்கிறேன். Thank you Jesus. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, யாக்கோபு இன்னும் ஜேர்னியில் இருக்கார். இப்போ நம்ம நேற்று பார்த்தது அவர் ஜேர்னியுடைய ஆரம்பம், பிகினிங் ஆஃப் அவருடைய ஜேர்னி. இங்கே நம்ம பார்க்குறது அவர் போனாரு, 20 வருஷம் லாபான் இடத்துல இருக்கிறாரு. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாருன்றது உண்மையாக இருந்தாலும் வெறும் கோலும் கையுமா போன அவர் இப்போ 2 பரிவாரங்களோட திரும்பி வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆண்டவரை பிளெஸ் பண்ணியிருக்கார். இங்கிருந்து நம்ம இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தா, யாக்கோபு ரொம்ப ஆசீர்வாதமா 1க்கு 4 பொண்டாட்டி, நான் பிளெஸ்ஸிங்கு, ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி, அவருக்கு அத்தனை பிள்ளைங்க, அவ்வளோ வேலைக்காரங்க, இந்த பக்கம் ஒரு குரூப், இந்த பக்கம் ஒரு. அவர் நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 2 பரிவாரங்களோடு அவர் கடந்து வரும்போது, அப்பா எப்படி போன மனுஷன், ஒத்தையாளா போனார். கர்த்தர் அவருக்கு எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் கொடுத்து அனுப்பின மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட, இங்க அவர் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் நம்ம பார்க்க போறோம். அங்க அவர் வந்த இடத்துக்கு பேர் தான் மக்னாயிம். அந்த இடத்துல தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள் நம்ம வாசிக்கிறோம். இப்ப யாக்கோபு ஏசாவிடத்துல ஆள் அனுப்புறார். 4வது வசனத்துல அது எழுதியிருக்கு. ஏசாவிடத்துல ஆள் அனுப்பி சில பரிசுகள் எல்லாம் அவருக்கு கொடுத்து அனுப்பி, எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக, தயவு, he is asking for a favor. ஏன்னா ஒரு பகை அவருடைய மனதில் இருக்கு அப்படின்னா ஏசா இன்னமும் வெயிட் பண்றாரு. எப்ப யாக்கோபை பார்த்த உடனே கண்டவுடன் சுடவும்ன்ற மாதிரி பார்த்த உடனே போடணும்னு ஏசா வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ ஏசாவுடைய அந்த என்ன பண்ணல, அந்த வெறி என்ன பண்ணலன்னா அடங்கலை. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க பைபிள்ல. அதுக்கு தான் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா வேர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கசப்புன்றது வேர். இந்த கசப்பு மட்டும் நீங்க அப்படியே வளர விட்டுட்டீங்கன்னா, இந்த பிட்டர்னஸை மட்டும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அது ரூட் மாதிரி அது நேரா உங்களுக்குள்ள வளர்ந்து நிறைய கசப்பான கனிகளை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். ஹல்லேலூயா. யார் மேல அது உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உடனே தேவ சமூகத்துல அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கசப்பு இப்படி பிடுங்கி எரிஞ்சிடணும். இட்ஸ் a root. இது வந்து பிளக் அவுட் பண்ணும். ரொம்ப வலிக்கும். ஒரு நிலத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க பிடுங்கணும்னா எவ்வளவு வலிக்கும், அந்த மாதிரி ரொம்ப வலிக்கும். அப்ப கசப்பு, ஏன்னா நான் அடிக்கடி ஃபாதர் அப்பாவோட பாட்டு, எனக்குமே சேலஞ்சஸ் இருக்கு. அப்ப நான் பாடுற பாட்டு என்ன தெரியுமா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்கிறேன், யார் மேலும் கசப்பு. எத்தனை பேர் பிரேக் போட்டீங்க? எதுக்கு பாடிட்டு? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் போய் படிப்பாங்க, பேசுவாங்க. நம்ம ஊர்ல கிறிஸ்தவர்கள் தான் போய் பாடுவாங்க. ராகம் போட்டு போய் பாடுறது நம்ம தான்.
அப்படிதானே? நான் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த ரீல்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த வாலிப பிள்ளைங்க நடிக்கிறாங்க. ஜீசஸ் மாதிரி ஒருத்தங்க, ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்க. இவங்க இப்படி பண்ணும்போது ஏஞ்சல் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஜீசஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் போடுறாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்க. ஏன்னா மேபி அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றது தெரிஞ்சுக்கிறதா எனக்கு தெரில. அது வந்து 100% ட்ரூவான்னு தெரில. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் நான் நினைப்பேன். சில பாட்டெலாம் நம்ம பாடும்போது கேப்ரியல் ஐயோ மிகாவேல் அப்படியே ஷாக் ஆயிடுவார். ஜீசஸ் அப்பா அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்போ சில பாடல்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா கொஞ்சம் மாற்றி பாடுவோம். உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன அப்படின்னா, தேங்க்யூ ஜீசஸ், நம்ம வாசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கசப்பு ஏசாவோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ரூட் இத்தனை 20 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் 20 வருஷமாகவும் அந்த ஏசாவின் மனதில் இருக்கிற கசப்பு போல. இப்போ இந்த கசப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கொலை செய்கிற அளவுக்கு, அழிக்கிற அளவுக்கு அப்படி மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு சின்ன கசப்பு நம்ம மனசில் வந்தாலே உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்மளால் அதை செய்ய முடியாது. நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு வர்ஷிப் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அண்ணா பாடின அந்த பாட்டில் இந்த விடுதலை, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் அது பாடும்போது அந்த விடுவிக்கும் தெய்வத்துக்கிட்டே அப்படியே பாஸ் ஆயிட்டேன். நான் 2 கையும் உயர்த்தி இருந்ததுனால இந்த விடுவியும் அப்படின்ற வார்த்தையில் அப்படியே நான் பாஸ் ஆன உடனே எனக்கு ஆண்டு வந்து 3 காரியத்தை டக்குன்னு என் கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. நான் அதை தியானிச்சு மேபி இன் ஃபியூச்சர் ஐ வில் டேக் அ சர்மன் ஆன் தட். ஆனால் இந்த விடுவியும்னு வரும் பொழுது இப்போ பிசாசு ஒரு பிரச்சனைக்கு ஒரு கட்டுக்கள் இருக்கு அப்படின்னா விடுதலை ஆக்குகிற வல்லமே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கா. அதான் உங்க சபை கர்த்தர் கொடுத்துருக்க டொமினியன். இந்த வருஷம் நீங்க வந்து பிசாசு கிட்டலாம் பஞ்சாயத்து பண்ணிட கூடாது. அல்லேலூயா. இந்த பிசாசு கிட்டலாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பார்த்தா வெளியே போ, நீ போகணும்னா நீ போகணும். அதான் உங்க டொமினியனுக்குரிய அர்த்தம். அப்ப கர்த்தர் அந்த டொமினியன், அந்த ஸ்பிரிட், அந்த ஆளுமையை கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்காரு. அப்ப பிசாசின் கைகளில் இருந்து விடுதலை ஆக்கணும்னா ஜீசஸ் எப்படி விடுதலை ஆக்கினார்? ஹல்லேலூயா. நீங்க விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு இந்த பூமியில இருக்கிற 3 சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் 1 பிசாசு, 2வது பாவம். அந்த பாவத்து பக்கத்தில் நம்ம ஒரு பிராக்கெட்ல நீங்க எழுதணும்னா அதை வந்து ஃப்ளஷ், மாம்சம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ளஷ் என்ன பாவம் தான் சேர்ந்து. இப்போ இந்த ஃப்ளஷ் அடுத்து நமக்கு 3வது இருக்குது. எழுதுறீங்களா? எழுதுற ஹேபிட் இருக்கு. யூத்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். என்கரேஜ் யூத்ஸ் டு ஹாவ் அ டைரி அண்ட் பென். நீங்கள் வாலிப பிள்ளையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைரியில் எழுதணும். இட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே? ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவர் எங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம். அப்போ வந்து நான் டைரி செக் பண்ணுவேன். உங்கள் பாஸ்டர் பிரசங்கிச்ச எல்லா வாரத்துடைய செய்தியும் உங்கள் டைரிக்குள்ளே இருக்கணும்னு நான் வந்து செக் பண்ணுவேன். வந்த உடனே உள்ளே வந்தோடனே எல்லாருக்கும் செக்கிங் போட்டு தான் உள்ள அனுப்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து டைரி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஏன் நான் டைரி எழுத சொல்வேன்னா, நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறவங்களாலே வாழ்நாள் முழுசும் இருக்க போகிறதில்ல. உங்களையும் கர்த்தர் பிரசங்கிக்கிறவங்களா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மேபி யூ வில் ப்ரீச் டு a children's or to a small community. ஏன் தேசங்களுக்கு கூட பேசுறதுக்கு கர்த்தர் உங்களை எழுப்பலாம். ஆமென். அதனால நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், முதல்ல பிசாசு, 2வது பாவம், சுயம், மாம்சம் எதுனாலும், 3வது உலகம். இதை 3ஐயும் ஒரு மனிதன் ஜெயிச்சாதான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் இடம் கொடுக்கிறார். அப்ப பிசாசு கிட்ட இருந்து விடுதலை ஆகிறதுக்கும் விடுதலை ஆக்குறதுக்கும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நம்ம சொன்னா அது வெளியே போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதே போல 2வது உலகம். உலகம்னு வரும் பொழுது நம்மை நாம் விடுவித்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது? பாபிலோனில் இருக்கிற சியோன் குமாரத்தையே நீ உன்னை விடு. பாபிலோன்னாலே வேர்ல்ட் தான். எங்க நீங்க பாபிலோனை பார்த்தா கூட, எங்க நீங்க பைபிள்ல ரெவலேஷன் வரைக்கும் பாபிலோன் வருது, எங்க பைபிள்ல நீங்க பாபிலோனை பார்த்தாலுமே பாபிலோன் உலகம். இட்ஸ் ஆல் அபவுட் வேர்ல்ட், அபவுட் எப்படி சொல்றது, இந்த உலகத்தை குறித்த எல்லாமே தான் பாபிலோன். அப்ப பாபிலோன்ல இருக்கிற இஸ்ரவேல் குமார்த்திகிட்ட கர்த்தர் சொல்றது என்னன்னா, நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு கர்த்தர் சொல்ல, நீ உன்னை விடுவித்துக்கொள். அப்ப உலகம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம தான் உலகத்தை நம்ம கிட்ட இருந்து விடுதலையாக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பிசாசுனா ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. ரிஷித ரகபத ஓடு சத்தம் அப்படியே உதிரி. நான்லாம் பார்த்துருக்கேன். நம்ம அப்படியே பிரசன்ஸ்ல இருந்து அசையவே மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு பிசாசு ஆட ஆரம்பிச்சா எல்லாருக்கும் அனாயிட்டிங் வந்துடும். ஆண்டவரை ஆராதிக்கிற பாடு பார்த்தா
எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இதே பிசாசை பத்தி இப்ப ரத்த கோட்டைக்குள்ளே நான் உள்ள இந்த வீட்டு, இப்ப நம்ம பிசாசை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு வருது, ஒரு லைன் வருதுன்னா பாத்திருக்கீங்களா? ஃபயர் ஆயிடுவாங்க ஜனங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அதை பாடினா போதும், ஏன்னா சாத்தான்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட், நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாத்தானை அகேன்ஸ்ட் பண்ணும். பாவம்னா கொஞ்சம் நம்ம அப்படியே என்ன ஆயிடுவோம், அப்படியே வழுவுற என்னது கழுவுற தண்ணியில வழுவுற மீன் மாதிரி அப்படியே வழுகிறோம். இந்த உலகம் மட்டும் கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய இருக்கு, அவங்களுக்கே தெரியும். they don't know they have world, அது தெரியாம இருக்கு. அந்த உலகத்திலிருந்து நிச்சயம் விடுவிக்க நீ உன்னை விடுவித்துக்கொள். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், நல்ல they are very good people, ஆனா அவ்வளோ worldly things அவங்களுக்குள்ள இருக்கும், worldly desires அவங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் நம்மள ஐஸ்வர்யமானதான் வாழ சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் என்பது என்னை தேடி வருகிறது, நான் தேடி போகிறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வேர்ல்ட் அப்படின்னும் போது டெலிவரன்ஸ், ஒருத்தங்கிட்ட உலகம் இருந்தா அவங்க தான் அவங்கள டெலிவரன்ஸ் ஆக்கிக்கணுமே தவிர யார் சொன்னாலும் சில பேர் உலகத்திலிருந்து வெளியே வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தர் பிசாசின் பிடியில் இருந்தா நான் அவங்களை விடுதலை ஆக்க முடியும், ஒருத்தர் உலகத்தின் பிடியில் இருந்தா அவன் தான் அவனை விடுதலை ஆக்கிக்கணும். we cannot take responsibility on them. எத்தனை பேருக்கு இது புரியுது இந்த சத்தியம்? அல்லேலூயா. அடுத்துதான் இந்த சுயம் பாவம்னு வருது. இதுக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு கெட் டெலிவர்ட். ஏன்னா இப்போ நான் என்னுடைய டேப்ல நான் எழுதிட்டு இருக்கிறேன். எதை குறித்து எழுதிட்டு இருக்கேன்னா, அபவுட் ஃப்ளஷ். நான் ஃப்ளஷை குறித்து தான் தியானிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தங்க ஃப்ளஷ் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அவங்க என்ன கேட்கணும்? கர்த்தரிடத்திலிருந்து உதவி கேட்கணும். சுயமா நம்மளால இந்த பாவத்தில் முடியவே முடியாது. நான் என்னைக்கு ஃப்ளஷை குறித்து தியானிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இந்த ஃப்ளஷ் என் கூட போராடுற விதத்தை வார்த்தையால சொல்ல முடியும். ஐ ஸ்டாப்ட் இட். இன்னைக்கு காலையில நான் எழுந்து நான் அதை எடுத்து வாசிக்கணும். ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டார். ஏன் நிறுத்தினேன்? ஃப்ளஷை குறித்து தியானிக்கிறத ஏன் நிறுத்தினேன்? நான் சொன்னேன், இல்லை ரொம்ப ஃபைட்டிங், நான் அது எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே தெரியாதெல்லாம் எனக்குள்ள இருந்து வெளியே வருது, ரொம்ப ஃபைட் பண்ணுது ஏசப்பா. ஆண்டவர் சொன்னா, நீ கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ. நிறைய பேரை விடுதலை ஆக்கணும் இந்த விஷயத்துல இருந்து. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? 3 விதமான விடுதலை. இந்த 3ல் இருந்தும் நான் சொல்றேன், உங்ககிட்ட பிசாசு இருந்தா ஊழியக்காரர்களை வச்சு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். ஆனா உலகம் இருந்தா நீங்க தான் உங்களை விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. மாம்சம் என்பது வெளியிலேயே தெரியாது, வெளியில தெரியவே தெரியாது. வெளியில பார்த்தா ஐயா மாதிரி சொக்கத்தங்க உலகத்திலே இல்லைன்னுவாங்க, ஆனா உள்ள ஐயாக்குள்ள அவ்வளோ இருக்கும். அல்லேலூயா. இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா அந்த மனிதன் தான் கர்த்தரிடத்துல கெஞ்சி உதவிகளை கேட்டு கடைசி வரையும் சப்மிஷன்ல இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இப்ப யாக்கோபு கிட்ட வந்துருவோம். யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது இப்ப ஏசா 400 பேரோட எதிர்க்க வரார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆப்போசிட்டா வரார். இப்ப நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு செய்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிரேயர். திஸ் பிரேயர், இந்த பிரேயர் என்னுடைய ஃபேமிலிக்குன்னு நான் எடுத்த ஒரு பிரேயர் பேட்டர்ன். அதனால உங்களுக்கும் அந்த பேட்டர்ன் நான் கற்றுக் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு சொல்ற 7ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். ஏன்னா 6ஆம் வசனத்துல செய்தி வந்துருச்சு, ஏசா வராரு, 400 பேரோட வராரு, நம்மள தூக்க போறாரு. இதுதான் செய்தி. இப்ப இந்த செய்தி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களை ஆடு மாடு 2 பகுதியாக பிரித்து. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த தாக்குதல் வந்த உடனே யாக்கோபினுடைய எமோஷன்ஸை பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. அவருக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தாரு? தேவ தூதர்களை சந்தித்தார். ஆனா இப்ப நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம், வியாகுலம். அப்படி பயந்து கொண்டிருந்த யாக்கோபு செய்த ஒரு ஜெபத்தை தான் நம்ம 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. இதுதான் நீங்க பிரேயரை ஸ்டார்ட் பண்ற ரைட் பேட்டர்ன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னால மடிகை கடையில் லிஸ்ட் சொல்ற மாதிரி, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு அது நடக்கணும். இதுல இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, லிஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, டியூரேஷனும் கொடுப்பாங்க. என்னது, 6 மாதத்துக்குள் இது நடந்தால் தான் நான் இப்படி செய்வேன், 8 மாதத்துக்குள் இது நடந்தால் தான் நான் இப்படி செய்வேன், 2026க்குள் இது நடந்தால் தான் நான் இப்படி செய்வேன், இன்னும் சர்ச்சைக்கே வரமாட்டேன். ஆண்டவர் சொல்வார், சரி போயிட்டு வா. அவர் ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு கர்த்தர். அவர் இவங்க நேரத்துக்குள்ள அடக்கி இதுக்குள்ள நீர் செய்யணும் அப்படின்றாங்க.
வாட் அ ஃபன்னி பிரேயர். அப்படியா ஜெபிக்கிறது? இல்ல, கர்த்தருடைய சமூகத்தை அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாரு. ஃபர்ஸ்ட் he identifies God as his God. அவர் எப்படி சொல்றாரு தன்னுடைய தேவனைனா, நீர் எங்கோ இருக்கிற தேவன் அல்ல, என் குடும்பத்தின் தெய்வம், என் தாத்தாவுடைய தெய்வம் நீங்க தான், எங்க அப்பாவுடைய தெய்வம் நீங்க தான் சொல்றார். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் தெய்வமா இருந்தா அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்களா உங்க பேரை சொல்லி? அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஜெபிக்கும் போது உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்களா? உங்க அப்பா பேர் என்னன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. உங்க அப்பா பேர் என்ன வைப்போம்? நான் ஏதாவது ஒன்று சொன்னா அங்க யாராவது ஒருத்தர் இருப்பாரு, ஜான்னு வச்சுப்போமா? இருக்காரா ஜானு? இல்ல, சோத்திரம். இப்போ ஒரு ஜான்னு வச்சுக்கோ, எங்க அப்பா ஜானுடைய தெய்வமே அப்படின்னு உங்க பிள்ளை கூப்பிடுமா? அந்த அளவுக்கு உங்க பிள்ளை முன்பாக தேவனோடு நீங்க நடந்திருக்கீங்களா? எங்க அப்பா பேரை சொல்லி என் ஆண்டவரை கூப்பிட்டா என் கர்த்தர் என்னை பாப்பாருன்ற தைரியம். அல்லேலூயா. See, உலகத்துல பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கலாம். ஆர் யூ இன்ஃப்ளூயன்ஷியல் இன் ஹெவன்? இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கீங்களா? உங்க பேர் சொன்னா ஆவிக்குரிய மண்டலம் கொடுக்குதா? பரலோகம் கேக்குதா? அல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம். ஆமென். ஒருவேளை எனக்கு எங்க அப்பா அப்படி ஒரு பக்தி உள்ளவரா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஏசப்பா. அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான். ஆமென். நீங்க அவர் பேரை சொல்லலாம். அல்லேலூயா. யாக்கோபு யார் பேர் சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனேன்னு சொல்லி. இப்ப நமக்கு என்ன பேரு? நமக்கு என்ன பேரு? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, எங்க அப்பா ஏசப்பாவோட தேவனே, என்னோட தேவனே. அவர் சொல்றாரு பாருங்க எவ்வளவு அழகா. அவர் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ணுங்க அப்பாவோட சமூகத்தில். அதனாலதான் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செய்து அடிக்கடி காட்ஸ் பிரசன்ஸ்ல நீங்க சொல்லணும். நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, அங்க அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, பைபிள் வசனத்தை கையில் எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனையா, பைபிள்ல இருக்கிற வசனங்களை கையில் எடுங்க. அல்லேலூயா. ஆமென். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீரே. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள்னு சொன்னீங்களே. நீங்க சொல்லிருக்கீங்களேப்பா. அதனாலதான் நம்முடைய பிரேயர்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கணும். வேர்ட் பேஸ்டு பிரேயர் தான் ஹெவன் ரெகக்னைஸ் பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க எல்லாரையும் நான் மலேசியா கூட்டு போறேன், வரீங்களா கூட? அதுக்கு என்ன சிஸ்டர், வாங்க சிஸ்டர் போ அப்படின்றீங்களா? சரி, இப்போ நான் உங்களை ஜப்பானுக்கு கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஜப்பான்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் தண்ணி தாங்கலே அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே ஓடி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்னதான் தெரியும்? ஜாப்பனீஸ் தான் தெரியும். உங்களுக்கு அப்ப நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசினா ஹெவன் ரெகக்னைஸ் பண்ணுமோ அந்த லாங்குவேஜ்ல பேசுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நீங்க உங்க சொந்த லாங்குவேஜ்ல நியூஸ் ரீடர் மாதிரி படி. ஜெபமே அதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் காலையில் 8 மணி செய்திகள் மாதிரி காலையில் 6 மணி ஜெப வேளையில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லாம் கேட்டு முடிச்சு சொல்லி முடிச்சுட்டு இத்துடன் 6 மணி ஜெப வேலை முடிவடைகிறது அப்படின்னு ஆண்டவருக்கு நியூஸ் படிச்சுட்டு வந்துடுறீங்க. ஆண்டு சொல்வா, எனக்கு தெரியாதா ஆண்டவரே, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நியூஸ் சொன்னதெல்லாம் ஜெபமாக்குறீங்க. எனக்கு ஓகே, யூ ப்ரே ஃபார் வாட் இஸ் செட் இன் த நியூஸ். நியூஸ் சொல்றது உண்மையா? ஃபர்ஸ்ட் பொய்யை கொண்டு போய் பொய்யுரையாத தேவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இது பேர் ஜெபமா? இது பேர் ஜெபமா? எதையா ஜெபம்? வசனத்தின் அடிப்படையிலான ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்றதான பிரேயர். ஹல்லேலூயா. இந்த லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு போய் கர்த்தர் கிட்ட சொல்லாதீங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் அங்க ஏக்காது, அங்க ஒண்ணும் புரியாது. ஹல்லேலூயா. if you want something spiritual or heavenly அப்படினா heavenly languageல பேசுங்க. biblical language தான் அங்க ரீச் ஆகும், வசனம் தான் அங்க போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனால நீங்க இதை கொண்டு போய், யாக்கோபு பெர்ஃபெக்ட்டான பிரேயர் பண்றார். நீர் எனக்கு அப்படி சொன்னீரே. ஃபர்ஸ்ட் அவர் யாரு, அடுத்து அவர் என்ன சொன்னார். எழுதுறவங்க எழுதுங்க. ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் யாரு. அல்லேலூயா.
ஆமென். அவர் யாரு? உங்களுக்கு தேவைன்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? அப்பா இப்படி தேவை வந்துடுச்சு, என்ன நடு ரோட்டில் விட்டுட்டீங்களே, உங்களை நம்பி தானே வந்தேன், சர்ச்சை கொடுத்தனே, சர்ச்சை தாங்கினே, சர்ச்சை தூக்கினே. சொல்லுவோம், இந்த லாங்குவேஜ் எல்லாம் கேட்காதுப்பா. உனக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சா, என்னை பார்த்து யெகோவா ஈரேன்னு கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யெகோவா ஈரேன்னு கூப்பிடு. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்க பிரச்சனைக்கு அவர் எப்படி ஒரு சொல்யூஷனா இருப்பார்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதவி தேவையா, எபினேசரேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இதுவரைக்கும் உதவி செஞ்சார். அப்ப நிறைய, அப்ப 2026 நீங்க செய்யக்கூடிய பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? மெடிடேட் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாமங்களை இந்த வருஷத்துல தியானிச்சு முடிக்கணும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. எங்க போனாலும் நான் ஹோம்வொர்க் கொடுப்பேன், அதனால உங்களுக்கும் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாமத்தை இதுல இருந்து நீங்க தியானிங்க. முடிஞ்சா வாரத்துக்கு 2-3 நாமத்தை கூட நீங்க தியானிங்க. அப்பதான் எந்த சமயத்துல எப்படி அவரை கூப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். வீடு பத்தி எரியும் போது 109 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா ஃபயருக்கு தானே ஐயா ஃபோன் பண்ணோம். இங்க தப்பா மாத்தி கூப்பிடாம சரியாய் அவருடைய நாமத்தை நோக்கி கரெக்டா கூப்பிட்டார். ஏன்னா ஆபிரகாமை நடத்தி வந்தவர் அவர் தான், ஈசாக்க நடத்தி வந்தவர் அவர் தான், என்னையும் நீங்க நடத்துங்கன்னு கூப்பிட்டார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, சிறந்ததை தருபவர். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, சிறந்ததை தருவார். ஒரு சிறந்ததை கொடுக்கிற ஜெகோவா ஜாயிரா உங்களுக்கு இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் உங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடணும். ரெண்டாவது, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. அடுத்துதான், டைம் இல்லை, அதனாலும் அந்த பகுதியை முடிச்சா ரொம்ப ஷார்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் தட். 10ஆம் வசனத்தில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பேட்டர்ன் நீங்கள் எழுதணும், அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கர்த்தர் யார், அடுத்து அவர் சொன்னது என்ன, மூன்றாவது அவர் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. என்ன செஞ்சிருக்காரு உங்க லைஃப்ல, என்ன செஞ்சிருக்காரு, இதுவரையும் நடத்தி வந்திருக்காருல்ல. ஹல்லேலூயா. அதை சொல்றாரு அவர். என்னை எவ்வளவு தூரம் நடத்தி வந்தீங்களேப்பா, உங்க தயவு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கையும் கோலும் கையுமா நான் யோர்தானை விட்டு கடந்து வந்தேன், இப்ப 2 பரிவாரங்களோடு வந்திருக்கேன். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து பெட்டிஷனுக்கே வராரு. அதை விளக்குறார். ஏசா எனக்கு விரோதமாய் வருகிறான், என் பிள்ளை நான் ரொம்ப பயந்திருக்கிறேன், நீர் எனக்கு நன்மை செய்து நீங்க சொன்ன வார்த்தையின்படி. 12ஆம் வசனத்தை, தேவரீரோ நான் பயந்திருக்கிறேன், எனக்கு விரோதமா ஏசா வர்றான், ஆனா தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னவர் செய்யாதிருப்பாரா? வசனித்தவர் நிறைவேற்றாம போவாரா? அப்ப ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஹூ யோர் காட், நேம் யோர் காட். உங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவரை நீங்க முதல்ல கூப்பிடணும். ரெண்டாவது, ஹல்லேலூயா சொல்லுங்க, ரெண்டாவது டக்குனு ஒருத்தர் எழுப்பி நீங்க போற இருக்கு பாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ணு. ஆமென். இரண்டாவது, இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு நன்மை செஞ்சாரு, அந்த நன்மைகளை நீங்க வாய்களை திறந்து சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்க மறந்துட்டீங்க, கர்த்தர் நடத்தி வந்தது மறந்துட்டீங்க. ஆமென். உங்க பிரச்சனைகள்லாம் அப்பா நடத்தி வந்தீங்களேப்பா, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த அதுக்கப்புறம் உங்க பெட்டிஷனை நீங்க வைக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்க பிரேயர்
ஊடுருவி போகிறதுக்கான ஒரு ஃபார்முலா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான ஒரு ஃபார்முலா. உங்கள் குடும்பம் பிளெஸ்டாக இருக்கணும். நமக்கு விரோதமாக போராட்டங்கள் வந்தால் கூட நம்ம ஜெயிச்சு நிற்கணும். எல்லா குடும்பங்களும் தாக்குதலை சந்திக்குது. ஆனால் அந்த தாக்குதலேருந்து ஜெயிச்சு ஏசா மனசை மாற்றி கர்த்தர் யாக்கோபை எப்படி ஆசீர்வதிச்சாரோ, அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தாக்கப்படும் பொழுதோ, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் போதோ இந்த அதிகாரத்தை திறந்து வச்சிருங்க. ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபு, யூ கேன் கன்வே யுவர் எமோஷன்ஸ். அழகாக யாக்கோபு தான் எமோஷனையும் கன்வே பண்ணி கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லி, அவர் யார், அவருடைய வார்த்தை என்ன சொன்னது, மூன்றாவது இதுவரைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், நான்காவது ஜெபம். இதை நம்ம செய்யும் போது அழகா கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன் நிப்போமா தேவ சமூகத்துல. தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாமல் போவாரா? ஆண்டவர் சொன்னதை தான் செய்வார். அப்ப நீங்க இன்னைக்கு கேட்க போறது என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பு. கேளுங்க, ஆண்டவர் இடத்துல வேர்டை கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க. என் குடும்பத்துக்கு நேராக ஒரு வார்த்தை அனுப்புங்க. என் சூழ்நிலைமைகளுக்கு நேராக ஒரு வார்த்தை அனுப்புங்க. அவர் வார்த்தையை ஃபாலோ பண்ணி தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் வரும். அவருடைய செயல்கள் வேணும். அவர் செயல்படணும் உங்க வாழ்க்கையிலனா. வார்த்தை வந்தாதான் செயல்கள் பின்னாடி வரும். வார்த்தை இல்லாத இடத்துல கர்த்தருடைய செயல்பாடுகள் வராது. First he will send the word and then only he will work. Without word he will not work. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது இந்த 2026ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா, வார்த்தையை அனுப்புங்கப்பா. கேளுங்க, நல்ல ஆவியில நிரம்பி. ஹெவன்லி லாங்குவேஜ்ல பேசுங்க, ஹெவன்லி லாங்குவேஜ்ல பேசுங்க. ரீகாபாஸ் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையின்படியான ஜெபம், வார்த்தையின்படியான வாழ்க்கை. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். வார்த்தையின்படி வாழுகிற ஒரு நீதிமானை கர்த்தர் மேன்மை உள்ளவனாய் மாற்றுவார். நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவ சமூகத்தில் அப்பா, அப்பா ரிகதனமா ஷிரபதுரே ரிகலவதரலகதனமதிரசேரபா. எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கேளுங்க, தேவனுடைய தயவு. யாக்கோபு கேட்டாரே, கர்த்தாவே கர்த்தாவே, ஏசாவின் கண்கள் எனக்கு தயவு கிடைக்கல, அவன் என்னை எதிர்த்து வருகிறான், ஆனா உங்க தயவு எனக்கு தாங்க, உங்க தயவு எனக்கு தாங்க. அன்றைக்கு யாக்கோபின் மேல் இருந்த அந்த ஃபேவர், அன்றைக்கு யோசேப்பின் மேல் இருந்த ஃபேவர், அந்த எஸ்தரின் மேல் இருந்த ஃபேவர், அன்றைக்கு ஆபிரகாம் குடும்பத்தின் மேல் இருந்த ஃபேவர், ஈசாக்கின் மேல் இருந்த ஃபேவர். ஈசாக்கு மேல ஃபேவர் இருந்ததுனால 100 மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டாரே. அப்பா, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. உண்மையா கைகளை விரித்து ஜெபிங்க. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும்
மனுஷனும் உடன்படிக்கை